மீண்டும் மணல் அள்ளுவதற்கு ஏலமாகும். கரிகாலன் ராமச்சந்திரன் முயற்சியாகும். அனைவருக்கும், அதாவது கடந்த சில நாட்களாக மணல் லாரி உரிமையாளர்கள் மணல் அள்ளுவதற்கு ஏலம் விட வேண்டும் என்று போராட்டம் பண்ணி வருகிறார்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணி வருகிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், விரைவில் மணல் அள்ளுவதற்கு ஏலம் விடுவார்கள். திமுக அரசு செய்யும். இவர்கள் தான் இவர்களை தூண்டிவிட்டார்களா என்பது சந்தேகம் வருகிறது. அடுத்ததா, இந்த மணல் ஏலத்தை திண்டுக்கல்லைச் சேர்ந்த கரிகாலன், புதுக்கோட்டையைச் சேர்ந்த எஸ்ஆர் குரூப் உரிமையாளர் ராமச்சந்திரன் இருவரும் ஏலம் ஒப்பந்தம் செய்வதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள். இதில் என்ன வேடிக்கைன்னா, அமலாக்கத்துறை இவர்களை ஃபாலோ பண்ணி வருகிறது. அமலாக்கத்துறையில் இருந்த ஃபைல் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த 2 பேரும் முடிச்சிட்டாங்க, கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால் முயற்சி பண்ணுறாங்க. இந்த மணல் அள்ளுவது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, 2005 தான் இந்த வேலை, திருட்டு வேலை ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நானே வண்டி ஓட்டிகிட்டு போய் மணல் எடுத்திருக்கேன். அப்போல்லாம் கட்டணமும் கிடையாது. வீடு கட்டணுமா, நேராக வண்டியை கட்டணுமா, மணல் அள்ளிக்கிட்டு ஏற்றணுமா, கொண்டாந்து வீட்டில் இறக்கணுமான்னு இருந்தது. இந்த 2005க்கு அப்புறம்தான் இந்த மணல் கொள்ளை உருவானது. இந்த மணல் கொள்ளையில் முத வந்தது வைகுண்டராஜன் நாடார், அதுக்கு அடுத்தது சேகர் ரெட்டி, அதுக்கு அடுத்தது இந்த கரிகாலன், இந்த குரூப்பு எஸ்ஆர் குரூப்பு, ராமச்சந்திரன். இவங்க இது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் இவங்க தான் இந்த மணல் மாஃபியாக்கள். இவர்கள் தான் இந்த நாட்டில் பிறந்தாங்களா? அப்போ நாங்கள்லாம் எதுக்கு பிறந்தோம்? இதுக்கு தான் சொன்னேன், ஜாதி வாரியாக கணக்கெடுங்க, ஜாதி வாரியாக கணக்கெடுங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு வைகுண்டராஜா நாடார், சேகர் ரெட்டி தெலுங்கர், இவங்க தேவர்மார்கள். மற்ற ஜாதிகாரங்கள்லாம் என்ன இச்சவாயினா? மக்களே, இதுதான் நடக்குது. இதுதான் ஜாதி வாரியாக கணக்கெடு, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துடும் அப்படிங்கிறது தான் எங்கள் கோரிக்கை. அப்புறம் இந்த கடந்த 9 மாதமாக மணல் எடுக்கிறத நிறுத்தி வச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா, இவங்க 38,000 கோடி கணக்கு கொடுத்துட்டு 3,800 கோடிக்கு 3,00,000 லட்சம் கோடிக்கு மணல் அள்ளியிருக்காங்க. இது அமலாக்கத்துறை எடுத்திருக்கு. அமலாக்கத்துறை கெட்டுப்பிடியில் இவங்க மணல் அள்ளுறதை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்த எஸ்ஆர் குரூப்போட சிசியனுங்க இருக்காங்க தெரியுமா, லோக்கலில் மாவட்டத்தில், அந்த சிசியன்கள்லாம் இவர் பேரை பயன்படுத்தி அங்கங்கே கிராவல் மண்ணு திருடுறானுங்க. எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூரா நோண்டுறாங்க, நோண்டி கொண்டு போய் வைக்கிறாங்க. தேனி மாவட்டத்தில் வைக்கிறாங்க இந்த குரூப்பு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்.